Question number 8 பார்க்கலாம் இப்போ. The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. அப்ப என்ன சொல்றாங்க? AP நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணானே 1 1 plus 4 5 5 plus 4 9 13 இப்படி தான் AP போகுது. இப்போ which of the following will be a term of this AP? கொடுத்திருக்கிறதுல எது இந்த AP ல இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த சம் வந்து ரொம்ப ட்ரிக்கியா பண்ண சம ஒரே நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல முடிச்சலாம் பாருங்க. ஈஸியா முடிச்சலாம். இப்போ இந்த சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னா பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. எல்லா டேர்மும் பாருங்க மல்டிபிள் ஆஃப் 12 plus 1 அதாவது இது என்ன 4 plus 1 இது என்னது 8 plus 1 இது என்னது 12 plus 1 இது என்னது 16 plus 1 அப்ப இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கனால என்ன வரும் எல்லாமே கரெக்ட்டா 1 எக்ஸ்ட்ரா இருக்கும் மல்டிபிள் ஆஃப் 4 விட சரியா அப்ப இந்த சீக்வென்ஸ்ல எல்லா டேர்முமே 1 எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ இது 4 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா என்ன செய்யணும் 17 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 16 அது 4 ல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும் அதே மாதிரி 13 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு 12 4 ல டிவைட் ஆகும் அப்ப இந்த சீக்வென்ஸ்ல எந்த ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் 1 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது 4 ல டிவைட் ஆகும் கரெக்ட்டா அப்போ நாம இந்த given ஆப்ஷன்ல எந்த இது வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம் நம்பர் 4 டிஜிட் 5 டிஜிட்ல கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் டிவிசிபிலிட்டி செக் ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகனா என்ன பண்ணும் லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆனாலே 4 ஆல் டிவைட் ஆகும் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க இது 50 54 ல டிவைட் ஆகும் 51 இருக்கு 1 சப்ட்ராக்ட் பண்ணா 50 ஆகும் நான் சொன்ன லாஜிக் படி 54 ல டிவைட் ஆகும்னா டிவைட் ஆகாது அப்ப இது கிடையாது 91 1 சப்ட்ராக்ட் பண்ணா 90 94 ல டிவைட் ஆகுமா ஆகாது 2 ல தான் டிவைட் ஆகும் 88 தான் 4 ல டிவைட் ஆகும் இங்க 81 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 80 அப்ப 7880 தான் நம்பர் 80 வந்து 4 ல டிவைட் ஆகல கண்டிப்பா 20 டைம்ஸ் அப்போ இந்த சீக்வென்ஸ் இந்த நம்பர் கண்டிப்பா இந்த சீக்வென்ஸ்ல இருக்கு புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு அப்ப 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா போதும் இங்க 30 4 ல டிவைட் ஆகாது இது ஒரு மெத்தட் சமம் முடிச்சலாம் இன்னொரு மெத்தட் என்ன இந்த கொடுத்திருக்கிற டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்ம்ல அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எதுல வரணும் ஃபிராக்ஷன் இல்லாம வருதான்னு செக் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து n = ஃபார்முலா என்ன L minus A by D plus 1 இன்னும் சொல்ல போனா நான் கூட இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன் லாஜிக்கலா என்ன பண்ணேன் நான் இப்போ ஒரு நம்பர் இருக்கு அது 1 ஆல சப்ட்ராக்ட் பண்ண L minus A பண்ணா என்ன வரும் அதே தான் வரப்போகுது இங்க பாருங்க 7881 minus 1 by D எவ்வளவு 4 நம்மளும் அதான் பண்ணோம் 1 சப்ட்ராக்ட் பண்ணி 4 ஆல தான் டிவைட் பண்ணி செக் பண்ணோம் சோ இந்த ஃபார்முலா கான்செப்ட் தான் நம்ம சும்மா தியரட்டிக்கலா பண்றோம் இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் கண்டிப்பா 7880 by 4 plus 1 என்ன வரணும் இன்டிஜர்ஸ் வரணும் அதான் ஆன்சர் இன்டிஜர்ஸ் 4 என்ன 1 4s are 4 38 9 4s are 36 28 7 அப்ப என்ன 1971 அப்ப 1971st டேர்ம் தான் என்னது இந்த 7881 அப்படிங்கிறது சரி இப்போ இது முடிச்சாச்சு இப்போ இது என்ன நேச்சுரல் நம்பரா வந்துச்சு அதனால இது ஆன்சர் இப்போ இத எடுத்துட்டீங்கன்னா வருமானா வராது இதே பாருங்க எப்படி வருது பாருங்க n L minus A என்ன 4551 minus 1 by 4 plus 1 இப்போ என்ன வரும் 4550 by 4 plus 1 இப்போ டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க 1 4s are 4 1 15 3 4s are 12 30 7 4s are 28 25 அப்போ ஒரு லொகேஷன் வந்து இங்க இன்டிஜர்ஸ்ல வந்து பாருங்க 1138.5 அப்படி வராது எப்படி லொகேஷன் நேச்சுரல் நம்பரா வரும் ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தரும் 1.55 பிளேஸ்னு வராது 1.5th லொகேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் லொகேஷனா இருக்கும் இல்லை செகண்ட் லொகேஷனா இருக்கும் இப்போ டெசிமல் வரனால இது ஆன்சர் வரும் மற்ற எல்லாம் அப்படி டெசிமல் தான் வரும் இது மட்டும் தான் இன்டிஜர் வரும் சரியா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் So, 9th question பார்க்கலாம் if 6 times of 6th term of an AP is equal to 6 times of T6 இல்லையா 6th termனா T6 is equal to 7 times of 7th term இப்படிதானே கொடுத்துட்டாங்க 6 into T6 equal to 7 times of T7 then 13th term of an AP is T13 என்னன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம ஃபார்முலா என்ன நமக்கு Tn equal to என்ன A plus n minus 1 into D என்ன காரணம் this is in AP ல இருந்தா A plus n minus 1 into D நம்மள என்ன கேக்குறாங்க T13 கேக்குறாங்க T13 நால A plus 13 minus 1 into D அப்ப என்ன கேக்குறாங்க A plus 12D A plus
12d என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் தானே? சரி, இப்போ இந்த a plus 12d கண்டுபிடிக்க a d வேணும். இப்போ ரெண்டு அன்னோன் இருக்கு. இன்னும் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 6 into t6 equal to 7 into t7. ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்து ரெண்டு அன்னோன் இருக்கிற ஒரு இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இதுல இருந்து a and d கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம மேனிப்புலேட்டிங் த டேர்ம்ஸ் தான், டேர்ம்ஸை மேனிப்புலேட் பண்ணி தான் அந்த ஆன்சர் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா a and d சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருவோம், அப்போ மேனிப்புலேஷன் தான் கம்ப்ளீட்லி. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, 6 into t6ன்னா என்ன நமக்கு தெரியும். t6 என்ன, இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா a plus 6 minus 1 என்ன 5d. அப்போ என்ன, a plus 5d is equal to 7 into என்னது t7ன்னா என்ன வரும் பாருங்க, a plus 7 minus 1 என்ன 6d. அப்போ a plus 6d. இப்போ இதை என்ன பண்ணலாம் பாருங்க, மல்டிப்ளை பண்ணி உள்ள கொண்டு போங்க, என்ன ஆகும், 6a plus 30d is equal to 7a plus 42d. 7a plus 42d. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போங்க, எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து 0 ஆயிடுமா, 0 equal to 7a minus 6a plus 42d minus 30d. கரெக்டா, 42d minus 30d. இப்போ இங்க என்ன ஆன்சர் பாருங்க, 7a minus 6a a, 42 minus 30 plus 12d. அப்போ a plus 12d யோட வேல்யூ 0ன்னு சொல்லுது இந்த ஈக்குவேஷன். இங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க, a plus 12d தான் கேட்டிருக்காங்க. அப்போ t13 என்ன 0, a plus 12d யோட வேல்யூ 0 கண்டுபிடிச்சாச்சு கிவன் கண்டிஷன்ல இருந்து. அப்போ a and d நம்ம ஸ்பெஷலா எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா a plus 12d யோட வேல்யூ நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஒரு கண்டிஷன் வச்சு. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரைட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். If an AP consists of 31 terms, ஒரு AP ல வந்து 31 எலிமெண்ட் இருக்கு. If its 16th term is m, 16வது term m ன்னா, then the sum of all the terms of this AP is. இந்த 31 டேர்மோட சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, S31 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளி கொடுத்துருக்கிறது என்ன, S16 16 ஃபர்ஸ்ட் 16th டேர்ம். அப்போ T16 16வது பிளேஸ்ல இருக்கிற டேர்ம் என்னவா, m. T16 கொடுத்து S31 கேட்குறாங்க. A கொடுக்கல, D கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் T16 கொடுத்து S16 சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப லாஜிக்கலா என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சா சம்ம பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் இஸ் 31m. முடிச்சிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம ஏற்கனவே சம் பண்ணும்போதெல்லாம் இந்த கான்செப்ட் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் இந்த சாப்டர்ல இந்த எக்ஸசைஸ்ல அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அந்த எக்ஸசைஸை போய் பாருங்க, புரியும் நாங்கள் என்ன சொல்றேன். இப்போ நான் திரும்ப சொல்றேன் என்ன கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபி எடுத்துக்கலாம், ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 3 plus 2 5, 5 plus 2 7, 7 plus 2 9, 9 plus 2 11, ஒரு 5 டேர்ம்ஸ் எடுத்து போறேன். இப்போ இதுல பாருங்க, இதுல மிடில் வேல்யூ 7. நான் பார்த்தோன்னே சொல்லுவேன் இதோட சம் வந்து 35 தான் சொல்லிடலாம். 5 into 7 35. மிடில் வேல்யூ 7, 5 எலிமெண்ட் இருக்கு, 5 into 7 35. செக் பண்ணி பாருங்க, 35 வரும் பாருங்க. 8 15, 15 plus 20 35 வந்துச்சா. நீங்க இன்னும் இந்த பக்கம் ஆட் பண்ணா, இந்த பக்கம் 1 ஆட் பண்ணுங்க, இந்த பக்கம் 13 ஆட் பண்ணுங்க. இப்போவும் ஆன்சர் என்ன, இப்போ ஆட் பண்ணா 7 into 7 49. அடுத்து அவ்வளவுதான் 35, இங்க ஒரு 14 ஆட் பண்ணீங்க 49. அப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தா மிடில் மோஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல அதை எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணா டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும் லாஜிக்கலி. ஈவன் ஃபார்முலாவே என்னது, n/2 into a plus l ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, Sn equal to n/2 into a plus l. அதுவே இந்த கான்செப்ட் தான், லாஸ்ட் டைம் ஆட் பண்றோமா a plus l, n/2 into a plus l ன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, அதான் நான் என்ன பண்றேன், 1 plus 13/2 என்னது, அதான் a plus l by 2. நான் கான்செப்ட் வீடியோல போட்டிருக்கேன், சம் ஆஃப் n டைம் கான்செப்ட் வீடியோல இதை பத்தி டீடைலா போய் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். 14/2 7 into n 7 ஐட்டம்ஸ், ஃபார்முலாவே இதுதான். அப்போ நமக்கு என்ன 31 எலிமெண்ட் இருக்குன்றாங்க, அதுல மிடில் வேல்யூ m. 16th பொசிஷனா மிடில் வேல்யூ தானே, இந்த பக்கம் 15 இருக்கு, இந்த பக்கம் 15 எலிமெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா. 15 15 30, m வந்து மிடில் மோஸ்ட் வேல்யூ, மொத்தம் 31st எலிமெண்ட். அப்போ மிடில் மோஸ்ட் வேல்யூ 16th வேல்யூ m னா மொத்தம் 31 எலிமெண்ட், டோட்டல் வந்து 31m. கான்செப்ட் புரிஞ்சிச்சா. அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ்வலா சம் எப்பவுமே ஃபார்முலா பேட்டர்ன்ல பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். ஃபார்முலா பேட்டர்ன் மெத்தட் என்ன, S31 கொடுத்துருக்காங்க, S31 கேட்குறாங்க. T16 ஆக்சுவலி என்ன, a plus 15d தானே, a plus n minus 1 into d போட்டா a plus 15d கொடுத்துருக்காங்க m ன்னு.
இப்போ நம்மள கேட்கறது S31 கேட்குறாங்க. S31ங்கிறது என்ன? 31/2 இன்ட்டு என்ன? A plus L. A plus L. இப்போ நமக்கு L என்ன ஆக்சுவலி? S31 தானே? S31 இல்லை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன? 2A plus n minus 1 into D இல்லையா? ஃபார்முலா என்ன? Sn equal to, ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன நான் எழுதலை அதனால Sn/2 into என்ன? A plus n minus 2A plus n minus 1 into D. இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்க S31 கண்டுபிடிச்சா 31/2 into 2A plus என்னது? 30D n minus 1 into D. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 காமனா வெளியே எடுத்துட்டா என்ன பாருங்க. 31/2 into 2 பிராக்கெட்ல என்ன இருக்கும்? A plus 15D இருக்குமா? இப்போ A plus 15D தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். M ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களே இன்டைரக்டா. இந்த 2 கேன்சல் பண்ணானே 31 into M என்ன? 31M கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ T16 வச்சு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். S31 கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கும் போது இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்துருச்சு 31M. ஸோ முடிஞ்சிச்சா? ஃபார்முலா பேட்டர்ன் பண்ணாலும் பண்ணுங்க, லாஜிக்கலா பார்த்தோன்னே டிக் பண்றது பண்ணாலும் பண்ணுங்க. எது உங்களுக்கு புரியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. Question number 11 பார்க்கலாம். In an AP, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120? இந்த AP construct பண்ண 1 அப்புறம் என்ன 5 4 common difference 9 அப்புறம் 13 அப்புறம் 17 இந்த APல எத்தனை டேர்ம் கூட்டினா 120 வரும்னு கேக்குறாங்க. 120ங்கிற ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது, சின்ன வேல்யூ. ஆப்ஷன்ஸ் பாருங்க 6 7 8 9 மேக்ஸிமம் 9 டேர்ம் தான் கூட்ட போறோம். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அப்ப என்ன பண்ணலாம்? கூட்டி பார்த்துடலாம். எத்தனை டேர்ம் கூட்டினா வருது செக் பண்ணி பார்த்துடலாம். 1 என்ன பண்ணுங்க? 1 5 9 13 17 பார்த்தாலே தெரியுது. இன்னும் எழுதணும் இல்லையா? இதுல என்ன 17 plus 21 இது பார்த்தா அது 120 நல்லா தெரியுது. 6 கிடையாது ஆன்சர். பார்த்தாலே தெரியுது இல்லையா? இது ஒரு 30 50 தான் வந்திருக்கு, 120 வரணும். அப்ப 7 இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இங்க என்ன 30 51 60 66 இருக்கு இல்லையா? அப்ப அடுத்து என்ன 25 எழுதுவோம். இன்னும் கண்டிப்பா 71 81 தான் வந்திருக்கு. அடுத்து என்ன 29 எழுதுவோம். கரெக்டா 120 வரும்ல? சம் டு பி ஈக்குவல் டு 120 வரணும்ல? ஸோ 6 15 15 plus 30 45 45 plus 21 66 75 75 95 100 120 ஆட் பண்ணா 120. அப்ப எத்தனை டேர்ம் எடுத்துருக்கோம் பாருங்க? 2 4 6 8 டேர்ம்ஸ். சம் முடிஞ்சிருச்சு. எத்தனை டேர்ம் கூட்டினா 120 கேட்க கூட்டி பார்த்துட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை, ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் போல யூஷுவல் மெத்தடு என்னது? Sn ஈக்குவல் டு என்ன 120 கொடுத்துருக்காங்க. இப்போ A தெரியும், D தெரியும். A என்னது? A ஈக்குவல் டு 1, D ஈக்குவல் டு 4. இப்போ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா? இப்போ ஃபார்முலா என்ன? Sn by ஈக்குவல் டு n/2 இன்ட்டு என்ன 2A plus n minus 1 into D. இதில் ஏவும் டியும் தெரியும். நமக்கு தேவையானது n மட்டும் தான். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? 120 into 2 ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே என்ன n இன்ட்டு உள்ள என்ன 2 into 1 plus n என்ன s n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n minus 1 into d என்ன 4. இப்போ ஒரே ஒரு அன்னோன் n தான். சால்வ் பண்ணிடுமா? இங்கே என்ன 240 இருக்கு ஈக்குவல் டு n இன்ட்டு இங்கே 2 இது என்ன ப்ளஸ் 4n minus 4. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன போகுது பாருங்க? 240 ஈக்குவல் டு n இன்ட்டு இங்கே என்ன 4n minus 2 n இன்ட்டு 4n minus 2. இதை வேணா 2 காமனாக எடுத்து வேணா இது 120 ஆகிடும். 2 காமனாக எடுத்தா ஸோ 240 ஈக்குவல் டு n இன்ட்டு 2 காமனாக எடுங்க. எடுத்தா என்ன 2n minus 1 n இன்ட்டு 2n minus 1. இந்த 2 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 120. அப்போ 120 ஈக்குவல் டு n இன்ட்டு 2n minus 1. இப்போ போய் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், இதில் போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இப்போ n-க்கு 6 போட்டேன்னு வைங்க, இங்கே என்ன வரும்? 6 இன்ட்டு என்ன 2 இன்ட்டு n 12 minus 1 11. 6 இன்ட்டு 11 120 வராது, முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து 7 போட்டிங்கன்னா என்ன 7 இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன 14 minus 1 13. 7 இன்ட்டு 13 120 கிடையாது. அப்போ 8 போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்க? 8 இன்ட்டு இங்கே என்ன 16 minus 1 15. 8 into 15 120 அப்படின்ற கான்செப்ட் கழிச்சு n ஈக்குவல் டு 8ன்னு முடிச்சிடலாம். இப்போ போய் சால்வ் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் தான்.
ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்க போகிறாங்க. அதனால் ஆப்ஷன் 3. இப்போ இந்த மெத்தட்னால ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். சிம்பிளாக கூட்டி பார்த்தா வரப்போகுது இந்த சம். இதுக்கு போய் இவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ question number 12 பண்ணலாம். If a equal to 2 power 65 and b equal to 2 to the power 64 plus 2 power 63, 2 power 62 up to 2 power 0, which of the following is true? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம லாஜிக்கலாகவும் பண்ணலாம், ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்டுவலாக பண்ணுவோம். இப்போ பாருங்க, இது எப்பவுமே இப்படி தான் நடக்கும் பாருங்க. 2 பவர் 0 எவ்வளோ 1, சரியா? இதே 2 பவர் 1 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன? 2 பவர் 1 கண்டுபிடிச்சிங்கன்னா 2. இப்போ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இங்க என்ன பண்றேன்? டிஃபரன்ஸ் வந்து 1, சரியா? அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ 2 பவர் 2 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 பவர் 2 எவ்வளோ 4. இப்போ நான் என்னோட கான்செப்ட் என்னன்னா, என்ன நடக்குதுன்னு சொல்ல வர்றேன்னா, இப்போ 2 பவர் 0வையும் 2 பவர் 0 பிளஸ் 2 பவர் 1 எவ்வளோ வருங்க? 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 3 தானே. சம் வந்து இதுவரை உள்ள சம் வந்து 3. ஆனால் 2 பவர் 2 ஓட 1 கம்மியாக இருக்கும். அது 2 பவர் 1 இதுக்கு முன்னாடி உள்ளதால ஆட் பண்ணா இதை விட 1 கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ இது என்னது? 2 to the power 3ன்னு வைங்க. 2 to the power 3 8, கரெக்டா? இப்போ இதுவரை ஆட் பண்ணுங்க. இதுவரை ஆட் பண்ணி 1 plus 3 2 plus 4 எவ்வளோ? 7 வரும். 1 கம்மியாக வரும். இப்போ இந்த 2 பவர் 4 எவ்வளவு? 16. நீங்கள் இதுவரை ஆட் பண்ணுங்க. வேல்யூ என்ன வருது பாருங்க? 15 வருது. பார்த்தீங்களா? 8 plus 7 15 வரும். அதே நீங்கள் 2 பவர் 5 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 பவர் 5 என்னது? 32. நீங்கள் இதுவரை ஆட் பண்ணுங்க, 31 வரும். கரெக்டாக நான் சொல்கிறது பாயிண்ட் நோட் பண்ணுறீங்களா? 2 பவர் 5 32னா இதுக்கு முன்னாடி உள்ள 2 பவர் 4 வர 0லேருந்து 4 வர ஆட் பண்ணால் 1 கம்மியாக வரும் எப்போவுமே. அதே நீங்கள் 2 பவர் 6 கண்டுபிடிங்க, என்ன வரும் பாருங்க? 2 to the power 6 என்ன? 64. நீங்கள் இதுவரை ஆட் பண்ணுங்க, 63 வரும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. 31 plus 32 63. இதுவரை ஆட் பண்ணுறது 31 வேல்யூ தெரியும். 30 ஆட் பண்ண 63 வந்துடும். அப்போ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம சம்மும் அதே தான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிங்கிறது 0லேருந்து 2 பவர் 64 வரை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இந்த லாஜிக் படி. இது 6 வரை இந்த 5 வரை ஆட் பண்ணானது 2 பவர் 6ஓட 1 கம்மி. அப்போது இந்த 2 பவர் 65ங்கிறது இதை விட 1 அதிகமாக இருக்கும் இல்லையா? பி எப்படி இருக்கும்? 1 கம்மியாக இருக்கும் ஏவை விட இல்லையா? அப்போ ஏ தான் என்னது? 1 அதிகமாக இருக்கும். அப்போ ஏ இஸ் larger than b by 1. ஆன்சர் பண்ணிடலாமா கான்செப்சுவலி? அப்போ 2 பவர் 64 வரை ஆட் பண்ணுறது 2 பவர் 65 விட 1 கம்மியாகும். எப்போவுமே இதுதான் கான்செப்ட். இது எப்போவுமே 2 பவருக்கு அப்ளை ஆகும். அப்போ பார்த்தோன்னே தியரட்டிக்கலாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுறது? நம்ம எப்பவும் போல் ஜிபியை யூஸ் பண்ணுவோம். ஜிபியில் என்ன, இப்போ பியை வந்து நான் ஃப்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். சீக்வன்ஸ் எப்படி எழுத போகிறேன் பாருங்க. 2 பவர் 0 இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். நம்ம இஷ்டப்படி எப்படி வேணா பண்ணலாம். ட்ரிக்கியாக சம் பண்ண சீக்கிரம் முடிச்சிடலாம். டைம் சேவிங். இங்கே 2 பவர் 0 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 இங்கே டாட் 2 பவர் 64. இதுக்கு ஏ வந்து என்ன? 1. ஆர் என்ன? 2. அதே நீங்கள் அப்படி எழுதுனா ஏ வந்து 2 பவர் 64 வரும். ஆர் வந்து 1/2 வரும். ஃப்ராக்ஷன் டிவைட் பை 1 மைனஸ் ஆர்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண லேட் ஆகும். இது ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ பியோட வேல்யூ என்ன? n டேர்ம்ஸ் வேல்யூ 64 வரை ஆட் பண்ணும். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? நல்லா உஷாராக எழுதுங்க. n equal to என்ன? 65 terms இருக்கு. 0 to 64 அப்போ எத்தனை? 65 terms இருக்கு. இப்போ b equal to a ஃபார்முலா என்ன? sn ஃபார்முலா என்ன? ஜெனரலி ஜிபியில் sn equal to a into r power n minus 1 by r minus 1. இதான் ஃபார்முலா. a என்னது? நம்ம a வந்து 1. r என்னது? 2. 2 power n என்ன? 65 minus 1 by 2 minus 1. 2 minus 1 1 சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ இது என்னது? இது என்ன? ஆக்சுவலி பி. நம்மளை பொறுத்தவரை எஸ் என்ன? பிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. பி ஈக்குவல் டு இது என்ன? 2 to power 65 minus 1 தான் இருக்கு. 2 power 65 என்னன்னு பார்த்தோம், ஏன்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ பி ஈக்குவல் டு என்ன? ஏ மைனஸ் 1. இப்போ நம்ம ஏ இஸ் லார்ஜர் தான் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 1 இந்த பக்கம் வந்தால் பி ப்ளஸ் 1 ஆயிடுமா? அப்போ ஏ வேணா பியோட 1 கூட்டணும். அப்போ ஏ தான் பெருசு. ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. இது வந்து ஜிபி மெத்தடில் பண்ணுறது. இது கான்செப்ட் மெத்தடில் பண்ணுறது. கான்செப்சுவலாக இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது. எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம்.
the next term of the sequence 3 by 16, 1 by 8, 1 by 12, 1 by 18 dot 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 is முதல்ல இந்த சீக்வென்ஸ் எதில் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஏபிஆர் ஜிபிஆர்னா ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அரித்மெடிக் ப்ராக்ரெஷன் அண்டு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எதில் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அடுத்த வேல்யூ என்னது ஏபிஆர் தான் டி ஆட் பண்ண வேண்டியதான் லாஸ்ட் டேர்மோட ஜிபிஆர் தான் ஆரை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் அப்போ முதல்ல ஏபிஆர் ஜிபிஆர்னு பண்ணலாம் பட் ஏபின்னா சப்ராக்ட் பண்ணும் இல்லையா சப்ராக்ட் பண்ணுறது ஃப்ராக்ஷனில் சப்ராக்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஆர் வந்து கண்டுபிடிக்க ஈஸி டிவைட் பண்ணுறது ஈஸி எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும்போது அப்போ முதல்ல இது ஜிபிஆன் ட்ரை பண்ணுங்க ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தா நம்பர்ஸ் கொடுத்தா சப்ராக்ட் பண்ணி பார்த்தா இன்டீஜர்ஸ் கொடுத்தா ஈஸியாக நம்ம சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ராக்ஷன் இருக்கனால ஜிபிஆன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் என்னது T2 by T1 கண்டுபிடிங்க T2 by T1 equal to T2 என்ன 1 by 8 by 3 by 16 என்ன வரும் அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணா 1 by 8 into 16 by 3 கேன்சல் பண்ணா என்ன 2 8s are 16 அப்போ 2 by 3 2 by 3 அடுத்து என்ன வரப்போகுது பாருங்க T3 by T2 T2 by T1 அடுத்து என்ன T3 by T2 T3 என்ன T3 வந்து 1 by 12 by T2 என்ன 1 by 8 T2 1 by 12 by 1 by 8 அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க 1 by 12 into 8 by 1 இப்போ 4 டேபிள் கேன்சல் பண்ண 2 4s are 8 3 4s are 12 இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க இது 2 by 3 அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க T4 by T3 T4 by T3 என்ன T4 வந்து 1 by 18 T3 என்ன 1 by 12 அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் பாருங்க 1 by 18 into 12 by 1 6 டேபிள் கேன்சல் பண்ணா 2 6 are 3 6 are 18 இப்போ ஆன்சர் என்ன 2 by 3 என்ன ஆயிடுச்சு எல்லாமே 2 by 3 தானே இப்போ காமன் ரேஷியோ தானே R equal to என்ன அப்போ 2 by 3 R கிடைச்சாச்சு அப்போ அடுத்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணும் 1 by 18 into என்ன 2 by 3 எப்பவுமே R மல்டிப்ளை பண்ணா அடுத்த டேர்ம் கிடைக்கும் நமக்கு அப்போ கேன்சல் பண்ணா என்ன இது 9 2s are 18 அப்போ ஆன்சர் என்ன 1 by 27 தான் நெக்ஸ்ட் டேர்ம் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர் இப்போ question number 14 பார்க்கலாம் if the sequence T1 T2 T3 dot 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 and GP T1 T2 T3 எதுல இருக்கு GP ல தப்பா எழுதிருக்கேன் AP அத பார்த்தேன் AP ல இருந்தா then the sequence T6 T12 T18 dot 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 is in இப்போ இது AP ல இருக்குன்னா இது எதுல இருக்கு அப்படினு கேக்குறாங்க சரி இப்போ நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் A வந்து A தான் காமன் டிஃபரன்ஸ் D நமக்கு தெரியும் அப்படினா ஃபர்ஸ்ட் given sequence என்ன actually A அப்புறம் A plus D அடுத்து என்ன A plus 2D இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா நமக்கு TN ஃபார்முலா நமக்கு தெரியும் TN என்ன TN equal to என்ன A plus N minus 1 into D நமக்கு தெரியும் இப்போ அடுத்து நம்ம இத சீக்வென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமா இது அவங்க AP ன்னு சொல்லிட்டாங்க with common difference D ல இருக்கு அப்ப அதுல இருந்து T6th term T12th term T18th term எழுதுமா இப்ப T6th term என்ன வரும் பாருங்க A plus இங்க 6 போட்டா என்ன 6 minus 1 5D கமா அடுத்த term என்ன வரும் T12 என்ன A plus 11D வருமா 12 minus 1 11D அடுத்து இங்க 18 போட்டீங்கன்னா என்ன ஆகும் A plus 17D கரெக்ட்டா அப்ப அடுத்து என்ன வர போகுது R R போட போகுது 6 12 18 18 plus 6 எவ்வளவு 24 A plus 24D இல்ல 24th termனா இங்க என்ன வரும் 23 வரும் 23 வரும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சீக்வென்ஸ் இது எதுல இருக்கு ஏபியா ஜிபியா அப்படினு கேக்குறாங்க ஒரு இன்டிஜர் ஃபார்ம்ல தான் இருக்கு நம்ம ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துடலாமா இப்போ டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ இதோட காமன் டிஃபரன்ஸ் சொன்னா நம்ம D1 னு வெச்சுக்குவோம் அதுக்கு D னா அதுக்கு D1 னு வெச்சுக்குவோம் D1 ஈக்குவல் டு என்ன T2 - T1 இது நியூ சீக்வென்ஸ் இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் T2 - T1 என்ன இங்க என்ன A plus 11D minus என்ன A plus 5D வருமா இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் உள்ள போய்டுமா மைனஸ் உள்ள போனா என்ன பாருங்க A plus 11D minus A minus 5D A cancel ஆயிடும் 11D minus 5D என்னது 6D ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா பார்த்தாலே தெரியும் with common difference D னா 6 எலிமெண்ட் ஷிஃப்ட் ஆறோல அப்ப 6D தான் காமன் டிஃபரன்ஸ் 6 எலிமெண்ட் ஷிஃப்ட் ஆக கரெக்ட்டா காமன் டிஃபரன்ஸ் 16 பார்த்துட்டு சொல்லலாம் இப்போ இது அடுத்து என்னது D2 D1 தான் என்னது T3 minus T2 எவ்வளவு வருதுன்னு பாப்போம் T3 என்ன A plus 17D minus A plus 11D இங்கே அதே தான் நடக்க போகுது என்னது
a plus 17d minus a minus 11d. இப்போ a cancel ஆயிடும். என்ன 17d minus 11d என்ன 6d. d equal ஆச்சா d1 constant வருது. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு AP தான், சந்தேகமே இல்லை இல்லையா? அப்போ என்ன an arithmetic progression. இதோட common difference equal வருதா? அப்போ arithmetic progression. Common difference equal. Common difference equal. Therefore, it is an AP. Arithmetic progression தான். அதனால ஆப்ஷன் பி போட முடியும். இந்த ஆப்ஷன்ல கான்ஸ்டன்ட் சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நம்பர் இருக்கு 7 7 7 7 7 போனானே இது கான்ஸ்டன்ட் சீக்வென்ஸ். இதுக்கு பேர் இது ஏபின்னு சொல்றதா ஜிபின்னு சொல்றதா? இப்போ ஏபின்னு சொன்னா இது காமன் டிஃபரன்ஸ் 0ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் நான் ஜீரோ காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே 0 வந்தா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துடும். அதே ஜிபின்னு சொல்றதுன்னா என்ன? காமன் ரேஷியோ 1. பாருங்க 1 கொண்டு மட்டும் அடுத்தடுத்து வருமா? அப்போ சேம் சீக்வன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து ஏபிலையும் சொல்ல முடியாது, ஜிபின்னு ரெண்டுமே சொல்லலாம். அதனால என்ன செய்வோம்? கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பொதுவாக வராது மோஸ்ட் ஆஃப் த கேஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னா அது ஏபியில் இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஜிபியில் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியும் நம்மளால. சரியா? ஸோ இந்த சமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ question number 15 பார்க்கலாம். The value of 1 cube plus 2 cube plus 3 cube plus up to 15 cube minus 1 plus 2 plus 3 plus up to 15. சம் ரொம்ப சிம்பிளான சம் தானே. ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப் டு ஃபர்ஸ்ட் என்ன கியூப் ஃபார்முலா. கியூப்ல என்ன n இப்போ 15 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? 15 into 15 plus 1 by 2 the whole square minus உள்ள என்ன இருக்கு? அது அப்படி வரப்போகுது. 15 into 15 plus 1 by 2 இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வரும். இங்க என்ன வரும் பாருங்க. இது என்ன? 15 into 16 by 2 the whole square minus 15 into 16 by 2. இப்போ இந்த 2 டேபிள கேன்சல் பண்ணனா 8 2s are 16. இங்க 2 டேபிள கேன்சல் பண்ணா 8 2s are 16. இங்க என்ன வரப்போகுது? 8 into 15 120. 120 square minus 120 square minus 120. 120 square ஈஸியா பண்ணிடலாம். 12 square வந்து 144. இங்க ஒரு 2 0 minus 120. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் என்ன? 0 10 minus 2 8. இங்க 3 3 minus 1 2 அவ்வளவு 14280. ஃபைனல் ஆன்சர் என்ன? 14280. ஸ்ட்ரைட் ஃபார்முலா. ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் அந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. 15 சம் முடிச்சாச்சு. சரி, ஸோ இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.